ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர் மெட்டீரியல் காஸ்ட்டில் இன்வென்டரி கண்ட்ரோல். இன்வென்டரி கண்ட்ரோல் என்னென்னா, இன்வென்டரினா ரா மெட்டீரியல்ஸ். இங்கே பேசிக்காக பார்க்குறது வந்து ரா மெட்டீரியல்ஸ். எல்லா ஸ்டாக்கையுமே இன்வென்டரின்னு தான் சொல்லுவோம். மேஜராக எடுக்கிறது வந்து ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியலை வச்சு தான் நம்மளோட காஸ்ட்டை வந்து ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டீரியல் காஸ்ட், அதில் இன்வென்டரி கண்ட்ரோல். இன்வென்டரி கண்ட்ரோல்னால் the functions of ensuring that sufficient goods are retained in stock to ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டீரியல் காஸ்ட், அதில் இன்வென்டரி கண்ட்ரோல். இன்வென்டரி கண்ட்ரோல்னால் நம்ம ஏதோ ஒரு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சஃபிஷியண்ட்டான லெவலில் வச்சுருக்கணும். டே டு டே ஆப்ரேஷன்ஸ் வந்து கரெக்டாக நடக்கிற மாதிரி, அதுக்குன்னா அது இன்டர்ப்ரிட்டேஷன் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அதை சிஎம்ஏல சொல்லியிருப்பாங்க, சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, the functions of ensuring that sufficient goods are retained in stock. ஸ்டாக்கில் வந்து சஃபிஷியன்ட் குட்ஸ் வச்சுருக்கணும். எதுக்குன்னா டு மீட் ஆல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி, மற்ற என்னதுக்கு இருக்கிறது எல்லாமே ப்ரொடக்ஷன்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே. டு மீட் ஆல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வித்தவுட் கேரிங் அன்னெசரி லார்ஜ் ஸ்டாக்ஸ். அதுக்குன்னு லார்ஜ் ஸ்டாக் வச்சுருக்கக்கூடாது. ஏன் லார்ஜ் ஸ்டாக் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும், ஏன் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு வேண்டி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வென்டரி கண்ட்ரோல்னு. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா சஃபிஷியன்ட் ஸ்டாக் இருக்கணும். அதாவது ஸ்டாக் பத்தாமே போகக்கூடாது, ஸ்டாக் ஓவராக இருக்கக்கூடாது. ஏன் பத்தாமல் போகக்கூடாதுன்னா, அப்படி பத்தாமல் போச்சுன்னா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் குட்வில் பேர் வந்து இந்த டைமில் வந்து இவ்வளோ சப்ளை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களோட குட்வில்லும் அடிபடும். அதனால் இந்த ரெண்டு மெயின் ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் அதிகமாக இன்வென்டரி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்காக நிறையா பணம் உங்களுக்கு தேவைப்படும். இன்வென்ட்ரி வாங்கணும்னா அதுக்கு பணம் வரும்ல, ஃபண்ட் வந்து இதில் வந்து முடங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பிளாக் ஆகிருக்கு. இதில் பிளாக் ஆகிருக்கும் போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இல்லாமல் இருக்கும். வேறு இந்த பணத்தை வச்சு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அவைல் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ இன்வென்டரி ரெக்வயர்ஸ் சம் ஃபண்ட் ஃபார் பர்ச்சேஸ், ஸ்டோரேஜ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெட்டீரியல். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபண்ட் தேவை. அந்த ஃபண்ட் வந்து இதுலேயே போட்டிங்கன்னா வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் ஃபினான்சியல் ப்ராப்ளம் நிறையா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெக்னாலஜி சேஞ்ச் ஆச்சுன்னா இது ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ராப் ஆகிறதுக்கான கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக அதிக ஸ்டாக் வச்சுருக்கக்கூடாது, கம்மியாக வச்சுருந்தாலும் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்டரப்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுக்கும் ஷேட் ஆஃப் பிட்வீன் த ஸ்டாக் அவுட். ஸ்டாக் பத்தாமல் போகாமல் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த இன்வென்டரி கண்ட்ரோலோட அப்ஜெக்டிவ். இப்போ வந்து நம்ம எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த எல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரா மெட்டீரியல் அந்த குட்ஸ் இருக்குன்னா நம்ம அதை வந்து எப்போ ஆர்டர் பண்ணணும், அதை வந்து ரீஆர்டர் ஸ்டாக் லெவல், இது எல்லாமே தெரிஞ்சு பண்ணால் தான் நான் வந்து மெட்டீரியலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அப்படி கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ வந்து நான் ஆர்டர் பண்ணலாம், இது வந்து நம்ம யூஸ் தான். நான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டரிங் காஸ்ட், அதுக்கப்புறம் கேரிங் காஸ்ட் டோட்டலாக பார்க்கும்போது மினிமமாக இருக்கும். அது என்னங்கிறது வந்து அப்புறம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், மேக்ஸிமமாக நான் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கலாம், அதுதான் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். அப் டு ஹவு மச் டு ஸ்டாக், எவ்வளோ வச்சுருக்கலாம், இது வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் மினிமம் ஸ்டாக் லெவல், அட்லீஸ்ட் மினிமமாக நான் எவ்வளோ வச்சுருக்கணும், ஹவு மச் டு ஸ்டாக். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல், நார்மலாக எவ்வளோ என்கிட்ட இருக்குது, அதுதான் ஸ்டாக் நார்மலிகேட். டேஞ்சர் ஸ்டாக் லெவல்னால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வேண்டி, கெப்ட் ஃபார் எமர்ஜென்சி ரெக்குயர்மெண்ட்.
பஃபர் ஸ்டாக்னா டு மீட் சடன் டிமாண்ட். ரீஆர்டர் ஸ்டாக் லெவல். ரீஆர்டர் ஸ்டாக் லெவல்னால் எவ்வளோ இருக்கும்போது ஆர்டர் பண்ணணும். இங்கே என்ன அசம்ஷன்னா என்னோடய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாதுல்ல. வழக்கமாக நான் ஒரு நாள் வந்து ஒரு 10 யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இன்னொரு நாள் வந்து 20, இன்னொரு நாள் வந்து 30 யூனிட்ஸ், அந்த மாதிரி மாறி மாறி வருதுன்னு வச்சுக்கிங்களேன். ஆவரேஜாக பார்த்துட்டா 20, ஓகேவா. அதுக்கப்புறம் மினிமமாக பார்த்துட்டா 10, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்துட்டா 30. நான் எப்படி அசம்ஷன் பண்ணி ஆர்டர் பண்ணுவேன்னா, என்னோடய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அதனால் குட்வில் போயிடும், ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப் ஆகும், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறனால நான் வந்து எதுக்கும் மேக்ஸிமம் கன்சம்ஷன் அளவுக்கு ஆர்டர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லீட் டைம் ஒரு நாளில் வந்து 4 நாளில் வந்துடலாம். ஒரு தடவை ஆர்டர் பண்ணும்போது, இன்னொரு தடவை ஆர்டர் பண்ணும்போது 5 நாள் ஆகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து ஆர்டர் பண்ணும்போது 6 நாள் ஆகலாம். ஆவரேஜாக பார்த்துட்டா 5 நாள் ஆகுது. இந்த 3க்கு ஆவரேஜ் பண்ணால் 5 டேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மினிமம் வந்து 4 டேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 6 டேஸ். நான் மேக்ஸிமம் டைம் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்னோடய சப்ளையர் வந்து மேக்ஸிமமாக 6 டேஸ் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணி தான் நான் வந்து ரீஆர்டர் லெவல் பண்ணுவேன். ரீஆர்டர் லெவல்னால் என்கிட்ட ஸ்டாக் 30 × 6 180 குவான்டிட்டிஸ் இருக்குன்னா அப்போ நான் ஆர்டர் பண்ணிடுவேன். அப்போ தான் இவங்க மேக்ஸிமம் டைம் எடுத்துட்டாலும் என்னோடய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகாது. அப்படிங்கிறனால என்னது மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, reorder level equal to minimum stock level plus average rate of consumption into average reorder period. இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார்முலா. மினிமம் ஸ்டாக் லெவல்னால் என்னென்னு பார்க்கணும். அதை வந்து எப்போவுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது, மினிமமாக இவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ரீஆர்டர் ஸ்டாக் லெவல். ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் என்னது, மேக்ஸிமம் கன்சம்ஷன், ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். மேக்ஸிமம் லீட் டைம் இதுதான் இது ரீஆர்டர் ஸ்டாக் லெவலுக்கு ஃபார்முலா. அதுலேருந்து நான் ஆவரேஜாக தான் கன்சியூம் பண்ணுறேன். கன்சம்ஷன் ரேட் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரீஆர்டர் பீரியடும் ஆவரேஜாக தான் இருக்குது. அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான் மினிமம் ஸ்டாக் லெவலாக இருக்கும். நான் வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் ஸ்பாயிலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமமாக எவ்வளோ கன்சியூம் பண்ணுவேன், மேக்ஸிமமாக எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஆர்டர் பண்ணிடுவேன். ஆனால் ஆவரேஜாக வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ விராட் கோலி ஒரு மேட்ச்சில் வந்து செஞ்சுரி அடிக்கிறாரு, ஆனால் அவரோட ஆவரேஜ் வந்து 50 தான். அவர் வந்து செஞ்சுரி அடிப்பாருன்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஆவரேஜாக பார்த்துட்டோன்னா, அவரோட ஹிஸ்ட்ரியை வச்சு பார்த்துட்டோன்னா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அதை வச்சு தான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து 50 அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஸோ நார்மலாக 50 தான் இருக்கும், ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து 100 இருக்கும். ஸோ அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கு மினிமம் ஸ்டாக் லெவல்னு சொல்லுவோம். ஓகேவா. மினிமம் ஸ்டாக் லெவலுங்கிறது வந்து நம்ம மேக்ஸிமமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் வழக்கமாக நார்மலாக எவ்வளோ இருக்குமோ ஆவரேஜ் கன்சம்ஷன் ரேட், ஆவரேஜ்னால் நார்மலாக இருக்கிறது, இன்ட்டு ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட், அதுதான் இருக்கும். இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் மினிமம் ஸ்டாக். அது வந்து மினிமம் ஸ்டாக்காக இருக்கும். இந்த ஃபார்முலாவிலிருந்து தான் இந்த செகண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து மினிமம் ஸ்டாக் லெவல் இருக்கா, இது வந்து இந்த சைடு இருக்கும். ரீஆர்டர் லெவல் வந்து இந்த சைடு, மினிமம் ஸ்டாக் லெவல் இங்கே இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவிலேருந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா மினிமம் ஸ்டாக் லெவல் இருக்குல்ல, அது வந்து இந்த சைடு வந்திருக்கும், அது வந்து மைனஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் அப்படியே வச்சுட்டு இன்சைடு மினிமம் ஸ்டாக் லெவல் இருக்குல்ல, அதுலேருந்து இங்கே இருக்கிற மைனஸ் இன்சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிடும். மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் ஆவரேஜ் கன்சம்ஷன் ரேட் இன்ட்டு ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். ரீஆர்டர் லெவல் ஈக்குவல் டு reorder level equal to minimum stock level plus average rate of consumption into average reorder period. அதுதான் இன்னொரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டினா நான் எவ்வளோ ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து. இது வந்து அவங்களோட விஷயத்தான் தான் இருக்கும். ஆனால் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்னென்னா ஆர்டரிங் காஸ்ட் அண்டு கேரிங் காஸ்ட், அது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் அது வந்து மினிமமாக இருக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா EOQ into 2 into annual requirement into cost per unit divided by carrying cost per unit per annum. இது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் இதுக்கான ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்டரிங் காஸ்ட்னால் நான் ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறதுக்கு அதுக்கான ரிலேட்டடாக நான் எதுவாக வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ்லேருந்து அதை கொண்டாடுறதுக்கான எம்ப்ளாயி காஸ்ட் கொடுப்போம்ல, இது ரிலேட்டடாக இருக்கிறது டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணால் தான் ஆர்டரிங் காஸ்ட். ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகும் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கில் இருந்து, அதுக்கப்புறம் இங்கே வந்து அன்லோடிங் ஆஃப்லோடிங் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ ஆகுதுங்கிறது தான் ஆர்டரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட்னால் ஒரு இன்வென்டரியை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கான ஃபண்ட் ரிலேட்டடு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, இது எல்லாமே சேர்ந்தது. ஸ்டோரேஜு, இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, அப்சலன்ஸ் காஸ்ட் எல்லாமே சேர்ந்தது. ஹோல்டிங் ஆர் கேரிங் ஆஃப் இன்வென்டரி இன் ஸ்டோர். ஒரு இன்வென்டரியை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வேண்டி அல்லது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வேண்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தான் கேரிங் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அசம்ஷன் அண்டர்லையிங் ஈவோக்யூ. நான் இந்த ஈவோக்யூ ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கீழே இருக்கிறதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு வந்து அசம்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஈவோக்யூக்கு சில அசம்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் அண்ட் கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம் ஆர் நோன் அண்ட் தே ஆர் த ஃபிக்ஸ்டு. ஆர்டர் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும், கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஆன்டிசிபேட்டட் யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல் இன் யூனிட்ஸ் இஸ் நோன். நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண முடியும். காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் மெட்டீரியல் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இஸ் நோன் அஸ் வெல். ஒரு யூனிட்டுக்கு அதாவது ஒரு யூனிட் ஆஃப் மெட்டீரியல் வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து ஒரு ப்ரைஸோட ப்ரைஸ் இருக்குள்ள, ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு ப்ரைஸ் இருக்குல்ல, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதாவது ஃபிக்ஸ்டாக இருக்கணும். The quantity of material order is received immediately, that is lead time is 0. நீங்கள் ஆர்டர் பண்ணதோட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன். இந்த சார்ட் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர்டர் காஸ்ட் வந்து நிறைய ஆர்டர் ஆக இதெல்லாம் கீழே இருக்கிறது வந்து ஆர்டர் குவான்டிட்டி. இது வந்து நிறைய ஆக ஆர்டரிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். அதே ஸ்டோரேஜ் வந்து நிறையா ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகும்ல, கம்மியாக ஆர்டர் பண்ணிங்கன்னா கம்மியாக இருக்கும் கேரிங் காஸ்ட்டு. அதிகமாக ஆர்டர் பண்ணால் கேரிங் காஸ்ட் வந்து அதிகமாகும். இது ரெண்டும் எப்போ வந்து இருக்குன்னா, இது ரெண்டு மீட் ஆகிற பாயிண்டில் தான் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. Illustration 3 பார்க்கலாம். Calculate the economic order quantity for the following informations. Also state the number of orders to be placed in a year. Consumption of the material per annum. அப்போ வந்து எவ்வளோ கன்சம்ஷன் ஆகுது, ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னா 10,000 kgs. ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல, மேலே பார்த்தல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into annual demand into ordering cost divided by carrying cost per unit per annum. அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் காஸ்ட் பர் ஆர்டர், ஆர்டர் பிளேஸிங் காஸ்ட் பர் ஆர்டர். ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 50 rupees ஆகுது. அதுக்கப்புறம் காஸ்ட் பர் கேஜி ஆஃப் த ரா மெட்டீரியல், இது வந்து 2. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் காஸ்ட். இங்கே வந்து கேரிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போன்னா காஸ்ட் பர் கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல் இன்டூ ஸ்டோரேஜ் காஸ்ட். இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா 8% எல்லாம் இன்டூ பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும். அதாவது கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம் எவ்வளோங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ 2 into 8%. இது வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா 2 into ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ 10,000 கொடுத்துட்டாங்களா, இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ 50 rupees டிவைடட் பை 2 into 8%. கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா 2 into 10,000 into 50 divided by 2 divided by 8%.
அப்படியே 8% போடக்கூடாது, மறுபடியும் டிவைட் பை பண்ணி அதுக்கப்புறம் 8% போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். 6,62,50,000. இதை வந்து அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2,500 kg. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் எ இயர், எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம 2,500 வந்து ஒரு டைம் பண்ணுவோமா, ஒரு டைம் ஆர்டர் பண்ணால் எனக்கு 2,500 வந்து ரிசீவ் ஆயிரும். எனக்கு டோட்டல் எவ்வளோ 10,000 தேவை. அப்போ வந்து நான் எவ்வளோ டைம் ரிசீவ் பண்ணணும், 10,000 தேவை. ஒரு டைம் ஆர்டர் பண்ணால் எனக்கு 2,500 ரிசீவ் ஆயிரும். அப்போ வந்து நான் எவ்வளோ டைம் ஆர்டர் பண்ணால் 10,000 ரிசீவ் ஆகிடும், 4 டைம்ஸ் ஆர்டர் பண்ணால் 10,000 ரிசீவ் ஆயிரும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து டோட்டல் கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் பர் ஆனம் டிவைடட் பை EOQ. அது வந்து 4 ஆர்டர் பர் இயர். எவ்வளோன்னா ஒரு டைமுக்கு வந்து, அதாவது வருஷத்துக்கு எனக்கு மொத்தம் எவ்வளோ தேவைன்னா 10,000 தேவை. அதுக்கப்புறம் EOQ தான் நான் ஆர்டர் பண்ண போகிறது. அது வந்து நான் 2,500 ஒரு தடவை ரிசீவ் பண்ணிடுவேன். ஸோ எத்தனை தடவை ஆர்டர் பண்ணால் நான் அத்தனையும் ஆனுவல் டிமாண்ட் ரிசீவ் பண்ணுவேன், 4 டைம் ஆர்டர் பண்ணால். இதே இதனுடைய லாஜிக். நெக்ஸ்ட் வந்து illustration 4 என்ன கேட்டிருக்காங்க, ஆனுவல் டிமாண்ட், அதுக்கப்புறம் யூனிட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஆர்டர் காஸ்ட், ஸ்டோரேஜ் ரேட், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்சலன்ஸ் ரேட். நம்ம கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது 3 ஆட் பண்ணிக்குவோம் பர்சன்டேஜில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்டர் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, யூனிட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, இது கூட வந்து இது இன்டூ பண்ணிக்கணும். டோட்டலாக பண்ணிட்டோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 20% வருது. வந்து 20 × 20% வந்து 4 rupees வரும். அது வந்து அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா 2 × ஏவா ஏ 5,000 யூனிட்ஸ், ஓ வந்து ஆர்டரிங் காஸ்ட் வந்து 16 டிவைடட் பை 4. இது கேன்சல் ஆகிடும், 4 இருக்கும். அது வந்து 2 × 5,000 × 4, அது வந்து 40,000 வருது. ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 200. EOQ வந்து 200 இருக்கும். EOQ கேட்டிருக்காங்க. அடுத்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 200 EOQவா. அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் கேட்டிருக்காங்க. வேரியபிள் காஸ்ட்னா இங்கே எல்லாமே வேரியபிள் காஸ்ட் தான். ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட்டு எவ்வளோ 1 lakh rupees அப்படின்னா 5,000 யூனிட்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்களா. மொத்தமாக எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து 5,000 யூனிட்ஸா, யூனிட் ப்ரைஸ் வந்து 20, அப்போ வந்து 1 lakh rupees ஆயிரும். அதுக்கப்புறம் ஆர்டர் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஆர்டர் காஸ்ட் வந்து நான் எவ்வளோ ஆர்டர் பண்ண போகிறேன், எனக்கு மொத்தம் 5,000 யூனிட்ஸ் தேவை. ஒரு தடவை ஆர்டர் பண்ணாலே எனக்கு 200 வந்துடும். அப்போ வந்து நான் எவ்வளோ ஆர்டர் பண்ணுவேங்கிறது தெரிஞ்சிடும். 5,000 டிவைடட் பை 200 எவ்வளோ ஆர்டர் பண்ணுவேன்னு தெரிஞ்சிடும். 25 வரும். 25 × ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோனா 16. 25 × 16 400 வருது. இதே தான் EOQங்கிறனால இதே தான் ஆர்டரிங் காஸ்ட்டாகவும் இருக்கும். ஆர்டரிங் காஸ்ட்டே தான் கேரிங் காஸ்ட்டாகவும் இருக்கும். 20 × 16 எவ்வளோ ஆர்டரிங் காஸ்ட்னா இங்கே வந்து EOQ எவ்வளோ கண்டுபிடிச்சோ 200 யூனிட்ஸ். நான் வந்து 5,000 டிவைடட் பை 200 × 25 × 16. $400. 25 × 16 வந்து 400. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கேரிங் காஸ்ட்டு சேமாக தான் இருக்கும் EOQவில். இது எப்படி சேமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலாவே. செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேரிங் காஸ்ட்னால் இது ஆவரேஜ் தானே எடுத்துக்கணும் கேரிங் காஸ்ட்டு ஃபைன் பண்ணுறதுக்கு. அதனால் ஆவரேஜாக எவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன் 200, ஆவரேஜ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஆர்டர் பண்ண அப்போவே, இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன், ஆர்டர் பண்ணுற அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட, ஸ்டாக் லெவல் வந்து இவ்வளோ இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு 0 கிட்ட வரும், இல்லைன்னா மினிமம் ஆகும். ஸோ நான் இது ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஸோ 1 / 2 × EOQ × கேரிங் காஸ்ட். 200 இதுக்கு ஆவரேஜ் பண்ண 2 × கேரிங் காஸ்ட் எவ்வளோ 4 rupees. ஸோ 400.
நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா, அதாவது 1,08,800 1,08,800 தான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், அதாவது டோட்டல் காஸ்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மின் த டோட்டல் காஸ்ட் தட் வுட் பி ரிசல்ட் ஃபார் த ஐட்டம் இஃப் எ நியூ ப்ரைஸ் ஆஃப் 12.8 இஸ் யூஸ்டு. இங்கே வந்து ரேட்டை மட்டும் மாற்றுறோம் 12.8ன்னு. அதே ஃபார்முலா தான், ஆனால் இங்கே ரேட் மட்டும் மாறும். அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ் வந்து சிலது மாறும். என்ன கால்குலேஷன்ஸ் மாறும்னா, கேரிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, 20% ஆஃப் 12.8 அது வந்து 2.56 per unit per annum. அதே தான் 2 × 5,000 × 16 டிவைடட் பை இது கேரிங் காஸ்ட் மட்டும் மாறும் 2.56 அது வந்து 250 யூனிட்ஸ் வருது. அது வந்து ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோவா இருக்கும், 5,000 டிவைடட் பை 250. அது வந்து டோட்டலாக எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதுன்னா 20 ஆர்டர்ஸ். பழசில் வந்து 25 ஆர்டர்ஸ் ஆச்சு. 20 ஆர்டர்ஸ் தான் × 16 அப்போ வந்து 320. அது வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கா, ஸோ 64,000 தான் ஆகுது டோட்டலாக பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் கேரிங் காஸ்ட் எவ்வளோனா சேமாக தான் வரும் 250. அதை வந்து நம்ம ஆவரேஜாக தான் எடுத்துக்கணும். ஆவரேஜ் கேரிங் காஸ்ட் இன்ட்டு கேரிங் காஸ்ட் எவ்வளோ 2.56 இன்ட்டு 2.56 கால்குலேட் பண்ணோம்னா 125 இன்ட்டு 2.56 320. டோட்டலாக பார்த்தோன்னா 64,640.